அதை கொஞ்சம் பாரு. இதுக்கு விலை என்ன? அதனால நமக்கு என்ன பிரச்சனை? பரவாயில்ல விடு. அந்த ஆளோட ஒரு காது மட்டும் ஏன் அப்படி சுருண்டுகிட்டு இருக்கு? நாய் ஏதாவது கடிச்சிருக்குமோ? ஏய், நாய் பூனையெல்லாம் இல்ல. அந்த ஆளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் கொடுத்த பரிசு தான் இது. சின்ன வயசுல பன்னியை சுடுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தான். பன்னியை கொன்னதுக்கு அப்புறமா அப்பனோட காதுலயும் ஒரு குண்டை பாய்ச்சிட்டான். அப்புறம் இந்த காது ஒண்ணுதான் போயிடுச்சா? ஒழுங்கா வெடி வைக்க கூட கத்து கொடுக்க மாட்டாங்க. ச்சே. டேய் ஆனந்த், டேய் ஆனந்த், கதவை தரப்பா. என்னடா பண்ற? கதவை தர. ஏன் இப்படி? ஆனந்த், கதவை தரடா. ஆனந்த், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்த. படிக்கிறியா? என்னடா தயங்குற? உங்க அப்பா கூப்பிடுறாரு. என்ன விஷயம்? எனக்கு தெரியாது, வந்து கேளு என்னன்னு. ஏய் சோடாபுட்டி, நீ போடா நாயே. அம்மா இவனை திட்டுறா. டேய், அங்க நின்னு கொஞ்சாம அப்பா கூப்பிட்டாரு என்னன்னு வந்து கேளு. அப்பா, உனக்கு இப்ப கிடைக்கும் சமத்தியா. போடி படா. என்னப்பா? உனக்கு அந்த தாமஸோட பொண்ணை தெரியுமாப்பா? யாரு? அந்த பக்கத்து ஒரு தாமஸோட பொண்ணுப்பா. இல்லையே, அது யாரு? அப்பா, என்னது? அப்பா இவனோட இமெயில்ல இருந்து கிடைச்ச லவ் லெட்டர் தான். அந்த ரீட்டா அனுப்பிச்சதுதான். இவன் அனுப்பிச்சதா நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? சாருக்கு பாடம் மண்டையில ஏறதோ இல்லையோ, காதல் பண்றாரு. போன 2 செமஸ்டர்ல 4 பேப்பர் அரியர் வச்சிருக்கடா நீ. அம்மா, நீ தாண்டி அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டே. நானா? உனக்கு இருக்குடி சோடாபுட்டி. அப்பா, இவன் என்ன அடிச்சிட்டு போறான். ஏய், நீ என்ன கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கியா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லையா? இல்லனாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி விளையாட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு உனக்கு. பசங்க கவலைப்படுவாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்தா நீயே படிச்சு பாரு. இந்த பக்கத்து ஒரு தாமஸ் இருக்காருல, அவர் பொண்ணுக்கு நம்ம பையன் எதாவது லவ் லெட்டர் அழகா எழுதிருக்கான். பக்கத்துல டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா அப்பதான் புரியும். அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இவனை ஏன்டா பெத்தோன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டு சாரு அந்த பொண்ணு பின்னாடியே போய் ரொம்ப தொந்தரவு பண்றானா. அதுக்கு என்ன, பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு நான் பாட்டுக்கிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ வீட்லயே இருக்க, உனக்கு என்ன தெரியும்? நீ அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? என்னன்னு? காதலிக்க வேணானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அவங்கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? இங்க ஒரே பிரச்சனை. உங்க அப்பா இங்க போன் பண்ணிருக்காரு. எனக்கும் தேவையான அளவு கிடைச்சது. அடிக்கலாம், அவ்வளவுதான். இனி நம்ம என்ன பண்றது? நாம எங்கேயாவது போயிடலாமா? என்னது? நாம எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கேட்டேன். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வரமாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் அப்பா என்ன உயிரோடவே விட மாட்டாரு. என்னால முடியாது அடி வாங்குறதுக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசாம இருக்க? நீ கொஞ்சம் சீரியஸா விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட தான் காசு எதுவும் இல்லையே. அப்ப நம்ம என்ன பண்றது? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, அதை வித்துடலாம். ஆனா நாம எங்க போவோம்? தூரமா எங்கேயாவது. அப்ப யாருக்கும் பயப்பட வேண்டாம்ல. ஏய் லீலா, லீலா, உன்னோட 2 சவரம் வளையல் இருக்குல்ல, அதாண்டி வளையல். உன் செல்ல பிள்ளை கொண்டு போய் வித்துட்டான். நகை கடையில இருந்து பீட்டர் எனக்கு கால் பண்ணாரு. நம்ம கொஞ்சம் கண்ணசந்தா நம்மளோட அரணா கூடயே அறுத்து வித்துருவாண்டி. அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறது நானு, விற்கிறவன் அவனா? வளர்ப்பு தப்பா இருந்தா வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடும்.
தரடா. வீட்டுக்குள்ளேயே தம் அடிக்கிற ராஸ்கல். ஒழுங்கா இருக்கணும், இல்லனா வெளியில போயிடு. இளம் பூமிக்கு பாருண்டா போக்கு. ஆனந்த், என்னடா சீக்கிரம் படுத்துட்டியா? இல்லப்பா, அது படிக்க ஒண்ணும் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கு கோவத்துல என்னமோலாம் பேசிட்டேன், மனசுல ஒன்றும் வச்சுக்காத. அப்புறம் இந்த காதல் கத்திரிக்காலாம் ஒன்றும் வேண்டாம், ஏன்னா உன் படிப்பதிப்பை பாதிக்கும். முதல்ல நீ நல்லா படிக்கணும்டா, அப்புறம் ஒரு நல்ல வேலையை பார்த்துக்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு உன்னை தானா தேடி வருவா. பார்த்துக்கோ. குட் நைட். குட் நைட் பா. என்னடி நீ எதுக்கு அழுகுற? எவ்வளோ நேரமா நான் கால் பண்றேன், நீ ஏன் என் போன் எடுக்கவே இல்லை? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். எல்லாத்தையுமா? எல்லாத்தையும். நாம ஒன்னா போய் சாகலாமா? நாம 2 பேரும் ஒன்னா செத்து போலாமான்னு. எனக்கு பயமா இருக்கு. அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்ல. சரி, அப்போ சாகலாம். அப்போ நாம கல்யாணம் பண்ண வேண்டாமா? சாகலாம், அதான் நல்லது. நான் சபனு கால் பண்றேன். இப்ப கால் பண்ண வேண்டாம், என்கிட்ட பேசு. என் செல்ல குட்டி இல்ல, என்னங்க? என் தங்க குட்டி இல்ல, நான் ஒரு உம்மா தரட்டுமா? வேண்டாம். நான் ஒரு உம்மா தருவேன். ரீதா, ரீதா, என்னடி சத்தம்? ஹலோ. இதெல்லாம் ஓரமா வச்சு ரூமை கொஞ்சம் சுத்தமா வைக்க கூடாதா? கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாத ஒரு பொண்ணு. என்னடி, நீ சாப்பிட வரலையா? எனக்கு பசிக்கல. ஆஹா, திமிரு காட்டாம பேசாம வந்து சாப்பிடு. அப்பா கோவத்துல சொன்னா என்ன? நீ சமத்த புள்ளன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்பா போன் பண்ணாரு, நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டாரு. சாப்பிடலன்னு சொன்னதும் என் மேல கொச்சுக்கிறாரு. அவரோட செல்ல பிள்ளை தானே நீ. வா வா செல்லம். 18 வயசு கூட ஆகாத பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ணி தருவாங்க? கல்யாணம் பண்ணணும்னா ஆம்பளை பையனுக்கு 21 வயசும் பொம்பளை பொண்ணுக்கு 18 வயசும் கண்டிப்பா ஆயிருக்கணும். ஓ, பேனா எடுக்கும் போதே சிகப்பு கலர் தான் வருது. பிரச்சனை தான் இருந்தாலும் ஓகே. அஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த பொண்ணுக்கு 18 வயசே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஏடா கூடமா பண்ணா எனக்கு வேலை கிடைச்சிடும். பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு சார். அது என்ன? நாங்க வேற வேற காஸ்ட் சார். அது சரி. அப்படின்னா வேலை நிறைய இருக்கு, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும். கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். பொண்ணுக்கு 18 வயசு ஆனதும் வா. அப்ப போயிட்டு 10ஆம் தேதி வா. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் பார்த்துக்க. காசு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பிரச்சனை நிறைய இருக்குல்ல. கல்யாணங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஓ, என்ன சுகமா? செலவு எவ்வளவு ஆகுது? குடும்ப வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலேடா. என்ன சொன்ன? உனக்கெல்லாம் இந்த விஷயம் ஒன்றும் புரியாதுடா. டேய் நில்லுடா, டேய் நில்லுடா. டேய், வேலைக்காரி ரோசமாவோட அதை பிடிக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை இது. ஓ, சந்து தோக்காம இருந்தது டியூஷன் இருந்ததால. உனக்கு நான் நெட்ல இருந்து நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் நடக்காதுப்பா. அப்புறம்
அதுக்கு பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இல்லைன்னு வெயி சும்மா சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆ ஊ ஆன்னு. பிராக்டிஸ்க்கு வேணா நான் ரெடி பண்ணி தரேன். ஐயய்ய வேண்டாம் வேண்டாம். ஆ